ஹாய், ஹலோ, வணக்கம். நம்மளுடைய ஸ்டேட்டில் ஒரு பரபரப்பான சூழல் ஒன்று நிலவிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகப்போகுது. ஆனாலும் முதலமைச்சர் யாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இதற்கான ஒரு முடிவு இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னைக்கு கூட பேப்பரில் ஆளுநரை 3வது முறையாக சந்திக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு 3வது முறையாக போய் சந்திக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு முக்கியமான அரசியலமைப்பு தாக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடந்து முடிஞ்ச கவுண்டிங்கில் ஒரு கட்சிக்குமான 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சிக்குமான அவங்களுடைய சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் இன்னைக்கு விஜய் அவங்கள போயிட்டு ஆளுநரை 3வது முறையாக சந்திக்கிறதுக்கான ஒரு முக்கிய பின்னணியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 234 எம்எல்ஏ சீட்ஸு. அதில் நம்மளுடைய விஜய் அவங்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டை வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 34.92%. கிட்டத்தட்ட பதிவான ஓட்டுகளில் ஒரு 40%, 40 விழுக்காடு ஓட்டிங்கை வந்து தமிழக வெற்றி கழகம் தான் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கி இருந்தும் 234 சீட்டில் 108 சீட்ஸ் தான் அவங்களால என்ன செய்ய முடிஞ்சுது, கைப்பற்ற முடிஞ்சுது. அடுத்ததாக டிஎம்கே கட்சி 73, ஏடிஎம்கே கட்சி 53, அதுபோக சின்ன சின்ன கட்சிகள் ஒரு சில இடங்களை சீட்டை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பின்னணி தான் இன்னைக்கு விஜய் வந்து பல முறை ஆளுநரை சந்திக்கிறதும் அவர் அதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குறதும் இந்த மாதிரியான ஒரு பின்னணியை வந்து உருவாக்கி இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம மாநிலத்தில் 234 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை உண்டு. அதில் இப்போ ஒருத்தர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இங்கே பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 50% கூடுதல் ஒரு சீட்டு. இது தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பெரும்பான்மை பெற்றவங்க ஆட்சி அமைக்கலாம். அந்த பெரும்பான்மை அப்படின்னா அவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏ சீட்டில் 50% இருக்கணும். கூடுதல் ஒரு சீட்டு +1. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234ல் 50% அப்படின்னு பார்த்தோம்னா 117 சீட்டு +1. அப்போ நமக்கு 118 சீட் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். எந்த கட்சி தனிப்பெரும்பான்மை வாங்குறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஸோ டிவிகே 108, டிஎம்கே 73, ஏடிஎம்கே 53, எக்ஸட்ரா மற்ற சின்ன சின்ன கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த போக்கு தான் இன்னைக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சவாலை இங்கே உருவாக்கி இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு தனிப்பெரும்பான்மை இல்லாமல் உருவான இந்த ஒரு நிலைமையை தான் நம்மளுடைய தொங்கு சட்டமன்றம், ஹங் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் வந்து நம்மளை நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ தனிப்பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொங்கு சட்டமன்றம், ஹங் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு டேர்மில் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு. இதோடைய தாக்கம் என்ன, யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விடையே நமக்கு தெரியாமல் இழுபறியில் இருந்துட்டு இருக்கு. சரி, அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 163, 164 வந்து ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையான அதிகாரங்களை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுநர் அவருக்கு இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு முதலமைச்சர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை உதவி மற்றும் ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு முதலமைச்சர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை இடம் பெறணும் அப்படின்னா அங்கே என்ன செய்யணும், ஒரு கட்சி பொறுப்பேற்கணும். அப்போ அந்த பொறுப்பேற்க இங்கே ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை இல்லாத போது இன்னைக்கு தொங்கு சட்டமன்றம் உருவான நேரத்தில் ஆளுநருக்குன்னு நினைச்சாங்க ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க, தன் விருப்ப அதிகாரம். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இதுலேயே சொல்லியிருக்காங்க, புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க, தன் விருப்ப அதிகாரம். இதை ஆளுநர் இந்த இடத்துல என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அது என்ன தன் விருப்ப அதிகாரம் அப்படின்னு கேட்டால், பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சியை வந்து அவர் என்ன செய்யலாம், ஆட்சி அமைக்க கோரலாம். அது அதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏதேனும் ஒரு கட்சியை பெரும்பான்மை இருந்துச்சுன்னா இருக்கக்கூடிய கட்சி டைரெக்டாக போய் என்ன செய்யலாம், ஆளுநர்கிட்ட பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லலாம். இங்கே பெரும்பான்மை இல்லாததுனால ஏதாவது ஒரு கட்சி என்னால் நிரூபிக்க முடியும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம், போய் ஆளுநரை போயிட்டு எனக்கு வந்து ஆட்சி அமைக்கிறேன், எனக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கணும்.
அப்போ ஏதேனும் ஒரு கட்சி அவர் என்ன செய்யலாம், ஆட்சி அமைக்க கோரலாம். இங்கே ஆளுநர் யாரையுமே கூப்பிடலை. ஏன்னா யாருக்கிட்டையுமே இப்போ விஜய் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது எனக்கு வந்து 107 எம்எல்ஏ சீட் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. 107லாம் பத்தாது, 118ஓட வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிடுறாரு. திரும்ப காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் 112 கொண்டு போய் கொடுக்காரு. 118ஓட வாங்கன்னு திரும்ப அனுப்பி விட்டுருந்தாரு. ஏன்னா ஆளுநருக்கே என்ன இல்லை, இவங்க பெரும்பான்மையை நிரூபிப்பாங்களா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நினைச்சாங்க, திரும்ப திரும்ப அனுப்பி விடுறாரு. ஸோ எந்த ஒரு கட்சியுமே ஆளுநர் நினைச்சல கூப்பிடல. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏதாவது ஒரு கட்சி நினைச்சலாம் பெரும்பான்மையை நிரூபிப்பாங்கன்ற நம்பிக்கை அடிப்படையில் கூப்பிடலாம். ஆனால் அவர் கூப்பிடலை. அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கலாம். அது அதிகபட்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 15 நாள். முன்னாடி நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இதற்கான கால அவகாசம் இந்த நினைச்சல ப்ரீஃபாக கொடுக்கல. குறைந்த நாட்களுக்குள் அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய இதை வந்து பெரும்பான்மையாக சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும், ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த இதில் நிரூபிக்கணும். அதுக்கான அவகாசத்தை வந்து மென்ஷன் பண்ணல. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தல் படி இதை நீங்கள் வந்து ரொம்ப காலம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே குதிரை பேரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்ல முடியுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் வந்ததன் அடிப்படையில் இன்னைக்கு தேதியில் அதிகபட்சமாக ஒரு 15 நாட்கள் கொடுக்காங்களே தவிர இதுக்கும் குறையலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம், 7 நாள், ஒரு 10 நாள், ஒரு 15 நாள் இதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து என்ன ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கலாம். அந்த கட்சி அந்த டேட்குள்ளே சட்டமன்றத்தில் கூடி ஓட்டெடுப்பின் மூலமாக அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்சியை நினைச்சலாம் தொடரலாம். நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்ட விதி 356 பயன்படுத்தி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை என்ன செய்வார், ஆளுநர் பிரகடனப்படுத்துவார். குடியரசுத் தலைவருக்கு எழுதுவார், இந்த மாதிரி பெரும்பான்மை யாரும் இல்லை, இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான வழி இல்லாதனால குடியரசுத் தலைவர் ஆட்சியை நான் நினைச்சேன் இம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார். அதன் அடிப்படையில் 6 மாதங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும். அதுக்குள்ளே இந்திய தேர்தல் ஆணையம் என்ன செய்வாங்க, ரீஎலெக்ஷனை நடத்தி அதில் புதுசாக வரக்கூடிய கட்சியை வந்து என்ன செய்வாங்க, இதே சேம ஏற்பாடுகள் என்ன செய்வாங்க பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு அடுத்த முதலமைச்சர் யார் தலைமையில் அமையும், எந்த கட்சி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான இது இல்லை. இந்த சூழ்நிலையில் நகரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் சின்ன சின்ன முயற்சியாக வந்து டிவிக்கு என்ன செய்கிறாங்க, போயிட்டு ஒரு கட்சியும் ஆதரவு கேட்டு அட் டுடே இன்னைக்கு டேட்டில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் என்னென்ன இதெல்லாம் ஆதரவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் ஒரு லிஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். டிவிக்கே அவங்களுடைய வெற்றி இது என்னன்னு பார்த்தோன்னா 108. அதில் விஜய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா 2 தொகுதியில் நிற்கிறாங்க. ஒன்று வந்து பெரம்பூரில் நிற்கிறாரு, இன்னொன்று திருச்சி கிழக்கில் நிற்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு தொகுதி அவங்க என்ன செஞ்சிடணும், அவங்க ரிசைன் பண்ணி ஆகணும். ஒருவருக்கு வந்து ஒரு பதவி தான், 2 இதில் எம்எல்ஏவாக இருக்க முடியாது. ஸோ 108 இடங்களில் அவங்க வெற்றி பெற்றாலும் ஒரு தொகுதி அவர் என்ன செய்யணும், ரிசைன் பண்ணணும். அப்போ இன்னைக்கு டேட்டில் அவருக்கு பார்த்தோன்னா 107. அப்போ டிவி கேட்கக்கூடிய ஆதரவு 107, சொந்த ஆதரவு 107. முதல் நாளே காங்கிரஸ் போயிட்டு என்ன செஞ்சாங்க, நாங்கள் 5 பேரும் ஆதரவு தரோம்னு சொல்லிட்டாங்க. நேற்றைக்கு தினம் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்க ஒரு 2, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் அவங்க ஒரு 2 சீட்டும் என்ன செய்கிறாங்க ஆதரவு நேற்றே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இழுபறியில் என்ன இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு டேட்டில் என்ன செஞ்சுருக்காங்க, IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 சீட்டும், பிசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 சீட்டும் நினச்சிட்டாங்க ஆதரவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை எண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 120 இடங்களில் வந்து நினைச்சாங்க விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. ஸோ இந்த ஆதரவு கடிதங்களோட விஜய் போய் ஆளுநரை சந்தித்தார் அப்படின்னா அவருக்கு ஆட்சி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து ஆளுநர் மாளிகை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பின்னணியில் தான் இன்றைக்குள்ள ஒவ்வொரு நாளும் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்குது. ஸோ விரைவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆளுநருடைய தன்விருப்ப அதிகாரம்னா என்ன, ஒரு மாநிலம் தமிழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்ன, அதில் பெரும்பான்மைனா என்ன, அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்டாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே நமக்கு ரொம்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸில் யூஸ் ஆகும். அடுத்தபடியாக இதே ஒரு பேட்டர்னில் வெஸ்ட் பெங்காலில் வந்து சிஎம் வந்து என்ன வச்சுருக்காங்க, பதவி ஏற்கிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா 293 எம்எல்ஏ சீட்டு. ஸோ பிஜேபி அவங்களே கிட்டத்தட்ட 209 சீட் வச்சுருக்குது. அப்படிங்கிறனால அங்கே இந்த மாதிரியான எந்த ஒரு இழுபறியும் இல்லை. அவங்களே வந்து என்ன செய்கிறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ மேற்கு வங்கத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறவர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பதவியை இருக்கிறாங்க. ஸோ அது நாளைக்கு வரக்கூடிய இதில் நம்ம அவங்கள பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேற்கு வங்கத்தில் முதல்வர் பதவியேற்பு. சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, சிஎம் கேண்டிடேட்டாக வந்து என்ன செய்கிறாங்க, ஏற்கனவே எலெக்ஷனில் நின்னாங்க. பிஜேபியோடைய சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
207 சீட்ஸு, மொத்தம் 293. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி நடக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் ஃபுல்லாகவே இந்த சேனல் மூலமாக அகாடமி சார்பாக நமக்கு கொடுக்குறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.